மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. அடுத்து வரும் தேர்தல் தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான தேர்தல். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அரசியல் தேர்தல் கிடையாது, தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். திருச்சியில் அமைய உள்ள பெரியார் உலகத்திற்கு தனது 1 மாத ஊதியத்தை வழங்குவதாக அறிவித்த முதல்வர். திமுக மக்கள் பிரதிநிதிகளின் சம்பளத்தையும் வழங்குவதாக அறிவிப்பு. நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா? எனவே என்னோட 1 மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். கரூர் விவகாரத்தை நிதானமாக கையாளுகிறார் முதல்வர் ஸ்டாலின். எல்லா அழுத்தங்களுக்கும் அப்பாற்பட்டு பெருந்தன்மையுடன் செயல்படுவதாகவும் தினகரன் பாராட்டு. கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தை காமிக்குது. அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. நிதானமாக தான் அதை கையாடுகிறார். பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் கரூர் துயரத்தில் அரசியல் செய்வதாக தினகரன் சாடல். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பாஜக குழு ஏன் வரவில்லை என்றும் கேள்வி. பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் வரல. கரெக்டா? ஆக்கே குருவி சுட்டு போட்டப்ப ஒன்றும் இந்த குழுவெல்லாம் வரல. ஆனால் அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிசாமிக்கு இடையாக இருந்தது. கரூர் விவகாரத்தில் அச்சத்தால் மற்றவர் மீது பழி போடுகிறது தாவேக. விஜய் தவறாக வழிநடத்தப்படுகிறாரோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் தினகரன் பேட்டி. தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படி என்று நான் நினைக்கிறேன். காவல்துறை அனுமதி மறுத்ததால் நாளை நடைபெறவிருந்த பழனிசாமியின் சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். 8, 9ஆம் தேதிகளில் நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்வார் என அதிமுக அறிவிப்பு. தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டால் விஜய் கைது செய்யப்படுவார் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்ல வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் எனவும் பதில். இது விஜய் அந்த கட்சியோட தலைவர் கைது செய்யப்படணும்ன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது பொதுமக்கள் தரப்பில் இருந்து. நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்களிலிருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்போது தன் கடமையை சர்க்கார் செய்யும். கரூர் துயரச் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடவடிக்கை. குற்றம் சாட்டுவதற்கு பதில் நீண்டகால தீர்வே அவசியம் என முதல்வர் ஸ்டாலின் பதிவு. கரூர் சம்பவத்திற்கு விஜய்தான் முழு பொறுப்பு என சீமான் குற்றச்சாட்டு. பாஜக எப்படியாவது கூட்டணிக்கு விஜயை இழுக்க முயற்சிப்பதாகவும் சாடல். தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம். அப்போ அவர் வரவு தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றிருக்கு. அது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது.
தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமாரை நெருங்கும் காவல்துறை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தீவிரம். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பீகாரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்க ஏற்பாடு. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி. ஆட்டநாயகன் விருதை வென்றார் ரவீந்திர ஜடேஜா. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.